ஜனவரி 8, 2024 அன்றைக்கு காலையில் சுமார் 10-11 மணி இருக்கும். கோவாவுடைய வடக்கு பகுதியில் அமைஞ்சிருந்த கேண்டலிம் பகுதியில் இருந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டை கிளீன் பண்றதுக்காக ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் உள்ள போறாங்க. அது அந்த பகுதியில் கொஞ்சம் பாப்புலரான சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். அன்றைக்கு தங்கி இருந்த கெஸ்ட் காலி பண்ண பிறகு ரூமை எல்லாம் சுத்தம் பண்றதுக்காக அந்த ஸ்டாஃப் ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள போய் அவங்க வழக்கம் போல கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்ச போதுதான் தரையில் இவ்வளோ தூரத்துக்கு ரத்தம், ஃப்ரெஷ் பிளட் அப்படியே அங்கே உறைய ஆரம்பிச்சிருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அதுவும் ஒரு சொட்டு 2 சொட்டுலாம் இல்லை, அப்படியே ஒரு குட்டானாக இப்படி பொழுக்குன்னு இருந்திருக்குது. அந்த ரத்தத்தை பார்த்த உடனேயே அந்த ஹவுஸ் கீப்பிங் செய்து கொண்டிருந்தார் இல்லையா, அந்த நபருக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லி தோணி இருக்குது. உடனடியாக அவர் அந்த அறையில் இருந்த பெட்ஷீட்டு இதையெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருந்த பெட்ஷீட்லையும் வேறு சில துணிகள்லையும் ரத்த கரை வடிஞ்சிருக்கிறத அவர் பார்க்கிறாரு. ஒரு பெட்ஷீட் கட்டலுக்கு அடியில் வீசப்பட்டிருந்திருக்குது, அதுலயும் ரத்த கரை படிஞ்சிருந்ததை அவர் கவனிக்கவே உடனடியாக அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் தங்களுடைய மேனேஜரை கூட்டிட்டு வராரு. அந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுடைய மேனேஜர் அங்கு வந்து பார்த்து அவரும் பயங்கர அதிர்ச்சி அடைகிறாரு. உடனடியாக அவர் கோவா போலீசாருக்கு தகவல் சொல்றாரு. கோவா போலீஸ் அங்க விரைந்து வந்து பார்த்தபோது அங்க இருந்தது ஃப்ரெஷ் பிளட் அப்படிங்கிற தெரியுது. உடனடியாக இந்த ரூம்ல யாருங்க தங்கி இருந்தா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண்மணி இங்க வந்து தங்கியிருந்தாங்க சார். 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஜனவரி 6ஆம் தேதி அவங்க செக் இன் பண்ணாங்க. அந்த பெண் தன்னுடைய 4 வயது பையனையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க 2 பேர் தாங்க சார் 2 நாளா இங்க தங்கியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில தான் அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேலும் அந்த மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, சார் அவங்க வரும்போது பையனை கூட்டிட்டு வந்தாங்க, நாங்க எல்லாம் பார்த்தோம். ஆனா அவங்க காலி பண்ணிட்டு போகும்போது நாங்க பையனை பார்க்கலைங்க சார். நாங்க அதை பெருசா எடுத்துக்கல, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணுமேங்கிறக்காக சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே சமயத்தில் அந்த ரிசப்ஷன்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க போலீஸார்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, சார் அந்த அம்மா இன்னைக்கு காலி பண்ணாங்களேங்க சார், காலையில் ஒரு ஆர்குமெண்ட்டுங்க சார், காலங்காத்தால அந்த அம்மா ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு பெங்களூர் போகிறதுக்கு ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். நான் இருந்துக்கிட்டு, மேடம் டாக்ஸி எடுத்துட்டு நீங்கள் இங்கே இருந்து பெங்களூர் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் கம்மனு கோவா டு பெங்களூருக்கு நீங்கள் ஃப்ளைட் எடுத்தீங்கனால இதை விட கம்மியாக தான் செலவாகும், அதோடு இல்லாமல் உங்களுக்கு நேரமும் ரொம்ப மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க அதை காதிலே வாங்கிக்கலைங்க சார். ஒரு கட்டத்தில் திருப்பி நான் இதை சொல்லவுமே கடுப்பானவங்க கிளம்பி கீழே என்கிட்ட நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டாக்ஸி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன ஃப்ளைட்டில் போக சொல்கிறது, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள், நீங்கள் டாக்ஸி புக் பண்ணுங்க அப்படின்னா அவங்க தகராறு பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் தான் அவங்களுக்கு டாக்ஸி புக் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க. உடனடியாக கோவா போலீசார் என்ன பண்றாங்க, அப்படியா சரி உங்க சிசிடிவி எடுங்க நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி பதிவுகளை பார்க்கறாங்க போலீஸ்காரங்க. அதுல தெளிவாக அந்த பெண் உள்ள வரும்போது அவங்க ஒரு 4 வயது குழந்தையை கூட்டிட்டு வர்றது தெரியுது. அதே சமயத்தில் அந்த பெண் காலி பண்ணும்போது அதெல்லாம் இல்லை, மாறாக அவங்க பையன் மட்டும்தான் தூக்கிட்டு போறாங்க, பையனை காணோம் அப்படிங்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, போலீசார் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்க, அந்த அம்மா வரும்போது கொண்டாந்த பைகளை விட போகும்போது அதிக எண்ணிக்கையிலான பைகள் இருந்தது. இது கூட பிரச்சனை இல்லை, அதுல ஒரு பை கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கும் போல் இருக்கு. திரும்பி போகும்போது அந்த பையை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறத கவனிச்சிருக்கிறாங்க. அப்பொழுதுதான் போலீசாருக்கு அடுத்த சந்தேகம் வருது. இந்த அம்மா இவ்வளவு கனமான ஒரு பையை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறதுக்கு பதிலா இங்கதான் இத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களே, சொன்னா தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி போலீசார் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக போலீசாருக்கு இந்த பெண்ணின் மீது டவுட் வருது. இந்த பெண்ணுடைய போன் நம்பரை அங்க ஹோட்டலுடைய பதிவேட்டில இருந்து எடுக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு போன் பண்றாங்க. அந்த பெண்ணும் எடுத்து போலீசாரிடம் பேசுறாங்க. அந்த பெண்கிட்ட போலீசார் சாதாரணமாக சில விஷயங்களை பேசிட்டு அதற்கு பிறகு, மேடம் இந்த மாதிரி இன்னைக்கு ஹோட்டலை நீங்க காலி பண்ணும்போது உங்க பையன் உங்க கூட இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அதுக்காக தான் கூப்பிட்டேன் நானு. பையன் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சா என்ன ஏதுன்னு கேட்க தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்ல, அந்த பெண் ரொம்பவுமே கூலாக, சார் அதெல்லாம் இல்லைங்க சார்,
கோவாவின் ஒரு பகுதியை சொல்றாங்க. கோவால அந்த பகுதியில் என்னுடைய நண்பர் வீடு இருக்குது, அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன் பையனை, கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கிறதுனால நான் மட்டும் இப்போ கிளம்பிட்டேன், பிறகு என் பையனை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி போலீஸார்கிட்ட சொல்றாங்க. போலீஸாருக்கு இது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்துது. அதற்கு பிறகு போலீஸார் என்ன பண்றாங்க, அந்த டாக்ஸி டிரைவருடைய நம்பர் எடுத்து அந்த டாக்ஸி டிரைவரை கூப்பிடுறாங்க. அந்த டாக்ஸிவே ஹோட்டல் தானே அரேஞ்ச் பண்ணுச்சு, அதனால டாக்ஸி டிரைவருடைய நம்பரும் இவங்க கிட்ட இருந்திருக்கு. அந்த நம்பரை எடுத்து போலீஸ்காரங்க இந்த டாக்ஸி டிரைவருக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அமைதியா பேசுங்க, எதையும் காமிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு சாதாரணமா பதில் சொல்லுங்க, டென்ஷனா எதையும் காமிச்சுக்க வேண்டாம், பின்னாடி திரும்பி நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட அந்த கார்ல 4 வயது குழந்தை இருக்குதா, அந்த அம்மா மட்டும்தான் போறாங்களா இல்லை அவங்க குழந்தையும் கூட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் அந்த அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு போலீஸார் இப்பொழுது நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க, எங்க ரீச் ஆயிருக்கிறீங்கன்னு கேட்டபோது அவர் கர்நாடகாவுடைய சித்திரதுர்கா பகுதியில் இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனடியாக கோவா போலீஸார் என்ன சொல்றாங்க, சரி நீங்க நேரா சித்திரதுர்கா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் காரை நிறுத்துங்க, அங்க லோக்கல் போலீஸை நாங்க விசாரிக்க சொல்றோம், எதற்கும் பதட்டம் காமிக்காம நேரா அங்க வண்டி விட்டுருங்க, எங்கேயும் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டாக்ஸி டிரைவரும் வண்டியை நேரா சித்திரதுர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு. இதற்குள்ளாக கோவா போலீஸார் சித்திரதுர்கா போலீஸாரை தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்துகிட்டு இருக்கிறாங்க, அது கொஞ்சம் சந்தேகமா இருக்குது எங்களுக்கு, இந்த மாதிரி ரூம்ல கொஞ்சம் பிளட் எல்லாம் பார்த்தோம், நாங்க பையனையும் காணோம், பையன் இப்போ அவங்க கூட இல்லை, அதனால அந்த கார் அங்க வந்த உடனே உடனடியாக அந்த அம்மாவை செக் பண்ணுங்க, கொஞ்சம் விசாரணை பண்ணுங்க, நாங்களும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோவா போலீஸார் சொல்றாங்க. சித்திரதுர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இந்த டாக்ஸி நுழையும் போதே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரங்க ரெடியா இருந்திருக்கிறாங்க. அந்த இன்னோவா கார் நின்ன உடனேயே போலீஸார் அதை சூழ்ந்து கொள்றாங்க. அந்த அம்மாவை கீழே இறங்க சொல்லிட்டு காரை பரிசோதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காருக்குள்ள இந்த அம்மா கொண்டு வந்த அந்த பெரிய பையும் வேறு சில பைகளும் இருந்திருக்குது. அந்த பெரிய பையை திறந்து பார்த்த போலீஸாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உள்ளுக்குள்ள 4 வயதான அந்த அம்மாவுடைய சின்ன பையன் இறந்த நிலையில ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்க்குறாங்க போலீஸ்காரங்க. உடனடியாக அந்த உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. இந்த அம்மாவை பிடிச்சு உள்ள உட்கார வச்சு போலீஸார் தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸார் தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கும் போதே இந்த அம்மா யாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே போலீஸார் ஆடி போறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அம்மா ஒரு அமெரிக்கா ரிட்டர்னு, இந்த அம்மா பெங்களூர்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனியை நடத்தி வராங்க, அந்த கம்பெனியுடைய நிறுவனராகவும் சிஇஓவாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இந்த 39 வயதான சுச்சனா சேத் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மிக பிரபலமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தில் இருக்கிற டாப் 100 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்ல இவரும் ஒன்று அப்படின்னு இவருடைய பெயர்லாம் கூட அந்த லிஸ்ட்ல பப்ளிஷ் ஆகிருக்குது. இது மட்டும் இல்லாம இவர் பயங்கர பாப்புலர், பெங்களூர்ல பயங்கர ஃபேமஸ் ஆனவர் அப்படின்லாம் தெரிய வரும்போது போலீஸாருக்கு இப்படிப்பட்ட பொம்பளையா இந்த காரியத்தை செஞ்சுது அப்படின்னு ஆடி போறாங்க போலீஸ்காரங்க. அந்த அம்மாவையே நல்லா முறுக்கி என்ன நடந்தது அப்படின்னு போலீஸார் கேட்டபோது நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றா சுச்சனா சேத். சுச்சனா சேத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய பூர்வீகம் கல்கத்தா, அங்க படிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து தான் பெங்களூர் சேர்ந்திருக்கிறேன். அதற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு தனக்கும் வெங்கட் அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்த ஒருவருக்கும் திருமணமானது. அதற்கு பிறகு 2020ஆம் ஆண்டு நாங்க பிரிஞ்சிட்டோம். எங்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை, அதுதான் இந்த பையன், இந்த 4 வயது பையன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏமா இந்த குழந்தை இப்படி பண்ணன அப்படின்னு போலீஸார் கேட்டபோது, நானும் என்னுடைய கணவரும் பிரிஞ்சிட்டாலும் கூட இந்த குழந்தைய யார் வச்சுக்கிறது அப்படிங்கிற பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தது எங்களுக்கு இடையில. ஏற்கனவே கோர்ட்லயே நான் ஃபைல் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய கணவர் ரொம்ப அபியூசிவ், என்னையும் என்னுடைய குழந்தையும் போட்டு அடிச்சு பெரட்டி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அவர் இப்பொழுது இந்தோனேஷியால வேலையில் இருக்கிறாரு. ஆனா எங்களை படாத பாடுபடுத்தினதுனால
கோர்ட்டே வந்து அவர் எங்களை சந்திக்க கூடாது, என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது, சோசியல் மீடியாவில் கூட என்னையோ என்னுடைய மகனையோ அவர் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு கோர்ட் ஆர்டரே வந்தது. அவ்வளவு பயங்கரமான ஆள் அவரு. அதனால நான் என் பாட்டில் பெங்களூர் வந்து இங்க வந்து நான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் தான் சமீபத்தில் கோர்ட்ல மீண்டும் ஒரு ஆர்டர் வந்தது. அது என்ன அப்படின்னா, என்னுடைய கணவர் அவ்வப்போது வந்து என்னுடைய மகனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்தது. இதுல வந்து எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. அந்த மனுஷன் வந்து என் பையனை பார்க்க கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதற்கு பிறகுதான் இந்த பையனை எப்படி பார்க்க விடாம வைக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால தான் இந்த பையன் இருக்கிறது வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் திட்டமிட்டு தான் இந்த கொலையை செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, 6ஆம் தேதி கோவாவுக்கு என்னுடைய மகனை அழைச்சிட்டு நான் போய் அங்கே ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல தங்கினேன். நான் போகும்போதே ஏற்கனவே காஃப் சிரப், இருமல் மருந்து இருக்கு இல்லையா, அந்த காஃப் சிரப்பை எடுத்துட்டு போயிருந்தேன். அன்றைக்கு 8ஆம் தேதி விடியற் காலையில் என்னுடைய மகனுக்கு இந்த காஃப் சிரப்பை, நம்ம இருமல் மருந்து அளவுக்கு அதிகமாக அவனுக்கு கொடுத்தேன். இருமல் மருந்து அதிகமாக கொடுத்தா ஒரு மாதிரி தூக்கம் வரும், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதை வந்து நான் கொடுத்த பிறகு என்னுடைய மகனை நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கிடையே போலீஸாருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த சின்ன குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸ்மாதர்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க போஸ்ட்மார்ட்டம்ல. அது வந்து ஒரு தலகாணியை வைத்தோ ஒரு துணியை வைத்தோ அவனுடைய முகத்துல போட்டுட்டு இப்படி கழுத்தை நெரிச்சு அந்த குழந்தையை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும், அப்படி அவங்க கழுத்தை நெரிச்ச போதுதான் முகத்துல இருந்த ரத்த நரம்பு வெடிச்சிருக்குது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ரத்தம் தான் அங்க பெட்ஷீட்ல அந்த தரையில எல்லாம் இருந்திருக்குது. இதை பற்றி அந்த பெண்ணிடம் கேட்டபோது அந்த பெண் வந்து தான் எப்படி இந்த குழந்தையை கொன்னேன், தான் திட்டமிட்டு கொண்டனா என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெளிவாக இதுவரைக்கும் சொல்லவில்லை நண்பர்களே. விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்குது. நேற்றைய தினம் தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு கோர்ட் வந்து அவங்கள 8 நாள் போலீஸ் காவல்ல ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய கணவனோடு ஏற்பட்ட பிரச்சனையில எதுவுமே தெரியாத, கள்ளம் கபடம் தெரியாத தன்னுடைய சொந்த மகனைவே, அதுவும் 4 வயதான மகனை கொல்றதுக்கு எப்படித்தான் இந்த அம்மாளுக்கு மனசு வந்ததோ அப்படின்னு இன்னைக்கு இந்தியாவே ஆடி போய் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்குது. அதுவும் எப்படி உலக பட்டியல்ல, அதாவது உலகத்துடைய டாப் 100 மிகவும் அதிபுத்திசாலியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிற ஒரு பெண் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் கூட யாராலையும் நம்ப முடியவில்லை. இந்த வழக்கு விசாரணை இப்பொழுதுதான் தொடங்கி இருக்குது நண்பர்களே. இதனுடைய அப்டேட்ஸ் வரும்போது நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.